அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான். மா ஃபில் அர்தி ஜமியா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அல்லாஹ் நமக்காக, இந்த அடியார்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப அந்த விஷயத்தில், அந்த அடிப்படையில் இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் நமக்கு அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடைதான். இதன் மூலமாக நாங்கள் நம்மளுடைய உறவினர்களிடம், நம்மளுடைய குடும்பத்தாரினிடம், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மளுடைய நண்பர்கள், சகோதரர்கள், இவர்களை பேசுவதற்கு இந்த இன்டர்நெட் மிகவும் தேவையாக, அவசிய ஒரு தேவையாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வி இன்று கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் பாதி நேரத்துக்கு மேல இந்த இன்டர்நெட்டில் தான் கிடைப்பார்கள். இந்த இன்டர்நெட்டில் தான் அவர்களுடைய நேரத்தை கழிப்பார்கள். அவர்களுடைய சிந்தனையில் இன்று நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதை விட இன்டர்நெட் தான் அதிகமாக படிக்கின்றோம். இந்த போன் மூலமாக தான் அவர்களுடைய படிப்பு நடக்கிறது. அது எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டும், நர்சரியிலிருந்து யூபிஎஸ்சி வரை, அல்லது எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த இன்டர்நெட்டின் மூலமாக தான் பல மார்க்கறிஞர்களுக்கு பல உதவிகள் இந்த இன்டர்நெட் கிடைக்கிறது. இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் பல மார்க்கறிஞர்களுக்கும் உதவியாக இருக்கிறது. அப்ப இது ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, ஒரு நியாமத். இன்னைக்கு ஹதீஸ் புத்தகத்தை எப்படி நாங்கள் எல்லாம் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நசாயி என்று சொல்லக்கூடிய ஸஹீஹ் சித்தா, இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், தாரிமியாக இருக்கட்டும், முஸ்னத் அஹ்மதாக இருக்கட்டும், முஅத்தா இமாம் மாலிகாக இருக்கட்டும், பல ஹதீஸ் புத்தகங்கள், பல அகீதா புத்தகங்கள். அப்போ ஒரு மாணவனுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அவன் இந்த இன்டர்நெட்டின் மூலமாக, இந்த இணையதளத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை படிக்கலாம். ஒவ்வொரு மார்க்கறிஞர்களுடைய பெயரில் ஒவ்வொரு வெப்சைட் உருவாகி இருக்கிறது. ஷேக் இமாம் பின் பாஸ் ரஹிமுல்லாஹ் அவர்கள், ஷேக் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னு உஸைமீன் ரஹமத்துல்லாஹி அவர்கள், இந்த மாதிரி பல மார்க்கறிஞர்கள், அவர்களுடைய ஃபத்வாக்கள், அவர்களுடைய கேள்வி பதில்கள், அவர்கள் என்ன புத்தகத்தை எழுதினார்கள், எல்லாம் இந்த இன்டர்நெட்டில் நாங்கள் பார்க்கலாம், இந்த போனில் நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த இணையதளம் ஒரு வகையில் நமக்கு அருட்கொடைதான். அல்லாஹ் அதை தான் சொல்லுகின்றான், வயஹ்லுகு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறார், நமக்கு தெரியாது. இன்னைக்கு தான் ஏஐ வந்திருக்கு. ஆனா ஒரு 50 வருஷம், ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது இதை விட பல அட்வான்ஸ் டெக்னாலஜிகள் வந்துடும். அப்ப அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை தான். அதை